விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் தனியார் பேருந்து நடத்துனர் மாரிமுத்துவிற்கு தவறான முறையில் அறுவை சிகிச்சை அளிக்கவில்லை என சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். கடந்த 4ஆம் தேதி வலதுகால் மூட்டுவலி அறுவை சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்ந்திருந்த பெரிய தச்சூரை சேர்ந்த தனியார் பேருந்து நடத்துனர் மாரிமுத்து என்பவருக்கு இடதுகாலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அவரது மனைவி தங்கம்மாள் மாவட்ட மருத்துவ நலப்பணிகள் துறை இணை இயக்குநர் ரமேஷ் பாபுவிடம் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து 4 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் அறுவை சிகிச்சை குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கமளித்த மருத்துவமனை தலைமை மருத்துவர் லதா, வலதுகாலில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு பதிலாக இடதுகால் மூட்டை திறந்தபோது காலை மாற்றி அறுவை சிகிச்சை செய்ய திறந்துள்ளோம் என தெரியவந்ததை தொடர்ந்து அறுவை சிகிச்சை செய்யாமல் மூடிவிட்டதாகவும் தவறான சிகிச்சை செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நடத்துனர் மாரிமுத்துவிற்கு வலதுகாலில் மருத்துவர் சரவணன் ஆர்த்ரோஸ்கோபி சிகிச்சையை செய்துள்ளதாகவும் மாரிமுத்து நலமுடன் இருப்பதாகவும் தலைமை மருத்துவர் லதா கூறினார். 4/7 அன்று நடந்த நிகழ்ச்சியின் எதிரொலியானது வேற மாதிரி எதிரொலிக்கப்பட்ட காரணத்தினால் இன்னைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான சிகிச்சையை வலது காலில் செய்து சீரும் சிறப்புமாக நல்லா முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எந்த மக்களும் இழந்துடக்கூடாது. இடது காலில் எந்த வகையான சர்ஜரியும் பண்ணல. இடது காலில் பரிசோதனை மட்டும் செய்யப்பட்டது. அந்த பரிசோதனையில் அங்க இருந்த உறுப்புகள் சவ்வுகள் அனைத்தும் நன்றாக நிலையில் இருந்த காரணத்தினால் அந்த சர்ஜரி அங்க தேவையில்லை என்று முடிவு செய்யப்பட்டு அந்த காலில் நிகழவில்லை என்று உறுதியளிக்கிறோம். டாக்டர் தான், அந்த டாக்டர் நம்பி தான் நாங்கள் வந்தோம். அப்புறம் அவர் இப்படி பண்ணிட்டு இப்போ இன்னொன்று எங்களுக்கு டைம் எடுக்குது, நான் பசங்களை வச்சுக்கின்னு கஷ்டப்படுறேன் சார் குடும்பத்தில். அது சார் எங்களுக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் எடுத்து அதுக்கு எதுவும் எந்த தொந்தரவும் இல்லைன்னு எழுதி கொடுக்கணும். எதிர்காலத்தில் ஏதாவது தொந்தரவுனாலும் சார் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு.